ஹே ஹாய் guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே ரசிகர்கிட்ட மனசுல ஒரு தனி இடம் பிடிச்சிருக்க 2016ல ரிலீஸ் ஆன யுவர் லை அண்ட் ஏப்ரல். இந்த அனிமையோட முதல் எபிசோட். இந்த அனிமே ஒரு சாதாரண காதல் கதை இல்ல. இசை, நட்பு, காதல், சந்தோஷம், சோகம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மனசோட தொடர ஒரு அற்புதமான கதை. கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே கொய்சே அரிமா அப்படின்னு ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் சாதாரண பையன் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே பியானோ வாசிப்பதுல இவன் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஜப்பான்ல நடக்கிற பல போட்டியில கலந்துகிட்டு வெற்றி பெற்றிருக்கான். அதனால எல்லாருமே இவனை ஹியூமன் மெட்ரோனோமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இவன் வாசிக்கிற ஒவ்வொரு நோட்டும் ரொம்பவே துல்லியமா இருக்கும். ஆனா வெளியில எல்லாரும் பாராட்டினாலும் அவனோட வாழ்க்கை சந்தோஷமா இல்லை. கோசையோட அம்மா கடுமையானவங்க. கோசை பெரிய பியானோ கலைஞர் ஆகணும் அப்படின்னு அவனை ரொம்ப டார்ச்சர் படுத்தி வளர்த்துறாங்க. ஆனா நாள் முழுக்க பயிற்சி பண்ணாலும் தவறு பண்ணால் தண்டனை கொடுப்பாங்க. சில நேரம் அடிக்க கூட செய்வாங்க. அந்த வயசுல கோசை அம்மாவுக்கு மட்டும்தான் பியானோ வாசிச்சுட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் அவங்களோட அம்மா இறந்துருந்தாங்க. கொசையால இந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் அவனை பியானோ வாசிக்கவே முடியல. தன்னோட இசையை அவனுக்கு கேட்க பிடிக்கல. அவனோட காதுக்கு இசை கேட்கவே இல்லை. இப்படி 2 வருஷம் கடந்து போகுது. அப்போ கொசை ஒரு சாதாரண பள்ளியில மாணவன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் அந்த வலி இருக்கு. வாழ்க்கையில எந்த இலக்கும் இல்லாம, எந்த ஆர்வமும் இல்லாம நாட்களை கடத்திட்டு இருக்கான். அவனோட உலகமே கருப்பு வெள்ளை மாதிரி அவனுக்கு தோணுது. இந்த நேரத்துல அவனுக்கு துணையா இருக்கிறவங்க சுபாக்கி வத்தாரி அப்படின்னு 2 பேரு. இவங்க 2 பேரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு. குறிப்பா சுபாக்கி எப்போதும் கொசையை கவனிச்சுக்கிட்டே இருப்பா. கொசை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் சுபாக்கி வத்தாரி ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக கொசைய கூப்பிட்டு பார்க்காங்க. அவனும் போறான். அவங்க நம்ம கதைய முக்கியமான கதாபாத்திரம் கௌரி மீசான என்ட்ரி கொடுக்காங்க. உண்மையா சொல்ல போனோம்னா கௌரி அறிமுகமாகிற காட்சியே ரொம்ப அழகா இருக்குங்க. காத்தடிக்குது, செரி பூக்கள் பறக்குது. இந்த சுச்சுவேஷன்ல கௌரி சிரிச்சிட்டு நிக்காங்க. முதல் பார்வையிலேயே கொசை அவளை பார்த்து மயங்குறார். கொசை சாதாரண பொண்ணு கிடையாது. அவ ரொம்ப சுறுசுறுப்பானவ, எப்போதும் சந்தோஷமா இருப்பா. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படவே மாட்டா. தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வா. அவளை பார்த்த உடனே கொசையோட வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு நமக்கு புரிய ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் பேசுறாங்க. கௌரி சிரிச்சு பேசுறா. குழந்தைகளோட விளையாடுறது, ஓடி திரிகிறது, ஒவ்வொரு செயலுமே கொசைய ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுதுங்க. என்ன கொசை இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒருத்தியா பார்த்ததே கிடையாது. அவன் வாழ்க்கை முழுக்க ஒழுங்கு, விதிமுறை, கட்டுப்பாடு அப்படின்னே வாழ்ந்துட்டான். ஆனா கௌரி அதற்கு ஆப்போசிட் ஆனவ. அவளோட வாழ்க்கையே சுதந்திரம். கொஞ்ச நேரத்துல கௌரி ஒரு வயலின் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருதுங்க. அவள் விரைவில் ஒரு இசை விழாவில் பங்கேற்க போறான், பார்ட்டிசிபேட் பண்ண போறான். அதுக்கு கோசையும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றான். முதல்ல கோசை அவ்வளோ ஆர்வம் காட்டல. ஆனா இசையை விட்டு 2 வருஷம் ஆச்சுல, ஏதோ ஒரு காரணத்தால அவன் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த எபிசோட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கொசை இந்த உலகத்தை எப்படி பார்க்கான் அப்படின்றதுதான். அவன் வாழ்க்கையே நிறம் இல்லாத கௌரி சந்தித்த பிறகு மெதுவா அந்த வாழ்க்கையில நிறம் வர ஆரம்பிக்குது. அதாவது கலர்ஸ் வர ஆரம்பிக்குது. அதனாலதான் இந்த எபிசோடுக்கு மோனோடோனி அண்ட் கலர்ஃபுல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. கொசையோட கருப்பு வெள்ளை வாழ்க்கைக்கு கௌரி ஒரு வானவில் மாதிரி உள்ள வரா. எபிசோடு முடியாத நேரத்துலதான் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகுது. என்ன அப்படின்னா, 2 வருஷம் கிட்டத்தட்ட அவன் இசையே தொடரல. இசைய வெறுத்து உதக்குன அவனோட இசைய அவதான் மறுபடியும் சேர்க்க போறா. பெருசா எந்த சண்டையும் இல்ல, வில்லனும் இல்ல. ஆனா கதாபாத்திரங்களோட எமோஷன்ஸ் இந்த கதையை இழுக்குது. முக்கியமா கௌரி என்ட்ரி கொடுக்குற அந்த சீனும் ரொம்பவே அழகா இருக்கும். அவ சிரிக்கும் போது நமக்கே சிரிப்பு வரும். கொசை அவளை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி நாமளும் ஆச்சரியப்படுறோம். இதனாலதான் பல வருடங்கள் கடந்த பிறகும் ரசிகர் மனசுல இந்த அனிமையை மறக்காம இருக்குது. இப்படி யுவர்லி அண்ட் ஏப்ரல் அனிமையோட முதல் எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல கௌரியோட வயலின் நிகழ்ச்சி எப்படி நடக்குது, அவளோட இசை கோசையின் மனசுல எவ்வளவு மாற்றம் கொண்டு வருது, கோசை மீண்டும் பியானோ வாசிக்க ஆரம்பிப்பானா, இதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.